பொலிவுடன் மாலை நியூஸ். கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அடுத்துள்ள திருவதிகை அருள்மிகு ஆண்டாள் தாயார் சமேத ஸ்ரீ ரங்கநாத பெருமாள் கோவிலுக்கு சொந்தமான சுற்றுச்சுவர் மதில் சுற்றுப்புறத்திலும் மற்றும் எதிரில் உள்ள காலி இடத்தில் அதே பகுதியைச் சேர்ந்த 35 குடும்பத்தினர் கடந்த 25 ஆண்டுகளுக்கு மேலாக குடிசை மற்றும் சிமெண்ட் சீட் மேற்கூரை வீடு கட்டி வசித்து வந்தனர். அறநிலைத்துறைக்கு சொந்தமான இடத்தில் வீடு கட்டி ஆக்கிரமிப்பு செய்தவர்கள் தாமாக முன்வந்து ஆக்கிரமிப்புகளை அகற்றி காலி செய்து கொள்ள வேண்டும் என அறநிலையத்துறை ஏற்கனவே நோட்டீஸ் கொடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. மேற்படி அந்த இடத்தினை அகற்றி கொள்ளாத காரணத்தால் இந்த அறநிலையத்துறை இணை ஆணையர், உதவி ஆணையர் மற்றும் செயல் அலுவலர், காவல்துறையினர், கிராம அலுவலர்கள் முன்னிலையில் 100க்கும் மேற்பட்ட பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் ஆக்கிரமிப்பு அகற்றும் பணிகள் நடைபெற்றது. ஒரு சில நபர்கள் உடனடியாக காலி செய்ய முடியாது, ஏனென்றால் நாங்கள் தினக்கூலியாக வேலை செய்து வருகிறோம், நகர பகுதியில் வீடு வாடகை உடனே என்பது என்றால் சாத்தியமற்ற விஷயம். ஆகையால் வீடுகளை அகற்ற கால அவகாசம் வேண்டுமென அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து அறநிலையத்துறை செயல் அலுவலர் மகேஸ்வரி பொதுமக்களிடம் தெரிவிக்கையில், ஏற்கனவே தங்களுக்கு பலமுறை தெரிவித்தும் நீங்கள் காலி செய்யவில்லை என தெரிவித்தனர். ஆகையால் தங்களுக்கு அவகாசம் தர இயலாது என தெரிவித்த நிலையில் வீடுகள் இடிக்கப்பட்டன. அங்கு குடியிருந்த மக்களும் வீட்டிலிருந்த உபயோகப் பொருட்களை வெளியில் எடுத்து செல்ல மறுத்ததால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. புது பொலிவுடன் மாலை நியூஸ்.